தசகம் 68. கோபியர்களின் பெரும் மகிழ்ச்சி. ராசக்கிரீடை. செந்தாமரை மலர் போன்ற கண்களை உடையவனே, கோபியர்கள் உன்னை மீண்டும் கண்டதால் பெரும் மகிழ்ச்சியில் மூழ்கி திளைத்தார்கள். அமுதமழை பொழிந்தது போல் அவர்களின் உடலும் உள்ளமும் குளிர்ந்து சிறிது நேரம் அசைவற்று நின்றார்கள். அதன்பின் ஒருத்தி பயமின்றி உன் கை ஆகிய தாமரை மலரை விரைந்து பிடித்து தன் பெரிய மார்பகத்தில் வைத்துக்கொண்டு நீண்ட நேரம் மெய் சிலிர்த்து நின்றாள். விபுவே, வேறு ஒருத்தி மிகவும் மகிழ்ந்து உன்னுடைய அழகிய கையை பிடித்து கழுத்தினின்றும் கிளம்பிய மூச்சு காற்றை தடுத்து நிறுத்துபவள் போல் தன் கழுத்தில் சுற்றி கொண்டாள். வேறு ஒரு அழகி வெட்கத்தை விட்டு நீ மென்ற வெற்றிலையை உனது வாயிலிருந்தே தன் வாயில் எடுத்துக்கொண்டு தன் விருப்பம் நிறைவேறியவளானாள். சிறிதும் இரக்கமில்லாமல் காட்டில் என்னை தனியாக விட்டு விட்டு சென்றாள். இப்பொழுது உன்னை யார் தொடுவாள் என்று கண்ணில் நீருடன் கூறிய கோபிகையால் சினந்து பார்க்கப்பட்டாய் அல்லவா? இவ்வாறு பலவிதமான மகிழ்ச்சியுடன் திளைத்த கோபியருடன் யமுனையாற்றின் கரையில் கூடினார். அங்கே குங்குமம் படிந்து பிரகாசிக்கும் மிருதுவான மேலாடைகளால் செய்யப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்து மங்களமூர்த்தியாய் விளங்கினார். அப்பொழுது கோபியர்கள், கருணை என்பது எத்தனை விதமாக உள்ளது! சிலர் எல்லோரிடத்திலும், வேறு சிலர் தம்மை அண்டியவர்களிடத்திலும் கருணை கொண்டவர்களாய் இருக்கின்றார்கள். வேறு சிலர் எங்களைப் போல் சரணடைந்தவர்களிடத்திலும் உன்னை போல் கருணையற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று உன்னை ஏசினார்கள் அல்லவா? உடனே நீ அவர்களை நோக்கி, என் அருமை பெண்களே, உங்கள் அன்பு குறைந்து விடுமோ என்று அஞ்சும் என்னை கல் நெஞ்சன் என்று ஐயுறவே வேண்டாம். என்னிடம் உங்கள் அன்பு அதிகமாவதற்காகவே அவ்வாறு மறைந்து போனேன் என்று கூறினாய். விபுவே, மேலும் நீ உயிரினும் உயிரானவர்களே கேளுங்கள். எனக்கு உங்களை போன்று விருப்பமான உறவினர்கள் வேறு யாரும் இல்லை. ஆகையால் அழகிய இரவுகளில் இந்த யமுனையாற்றின் கரையில் தடையில்லாமல் கழிக்கலாம் என்று சொன்னார். குருவாயூரின் தலைவனே, கோபியர்கள் உன் சொல்லை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்தார்கள். அவர்களோடு ராசக்கிரீடையில் மகிழ்ந்த நீயே என்னை பிணி நின்றும் காக்க வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண நாராயண